ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். கர்த்தருடைய ஆண்டவரே, செவியை திறந்தருளும். நான் வார்த்தையை பரத்திலிருந்து தாரும். உருக்கும் உருவாக்கும் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் தகப்பனே. சங்கீதம் 110வது சங்கீதம், தாவீதின் சங்கீதம். மாறி மாறி வாசிப்போம், கடைசி வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாகி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரிசத்திலே உட்காரும் என்றார். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாயிருப்பார்கள். விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். உம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். ஏழாவது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வழியிலே அவர் நதியில் குடிப்பார், ஆகையால் அவர் தமது தலையை உயர்த்துவார். ரைட் ரைட் இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் உட்காருவாங்க. எடுப்பார், உயர்த்துவார். ரைட். இயேசுவின் நாமத்தினாலே வேதத்தில் இயேசுவை குறித்து பழைய ஏற்பாடுகளிலே அநேக கோணங்களிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லது தேவனுடைய கிரியைகளை மறைமுகமாய் அநேக காரியங்களை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் சில மனுஷர் மூலமாய் சில காரியங்களை தேவன் செய்வார். அதை உணர்வதற்கு ஆவிக்குரிய பலன் தேவை. ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய பலன் தேவை. ஆவிக்குரிய பலன் தேவை. அந்த ஆவிக்குரிய பலன் இருந்தால் தான் ஒரு காரியத்தை நிறைவேற்ற முடியாத காரியத்தை, அல்லது நம்மளால் மீட்டெடுக்க முடியாத ஒரு வியாதிகளை அல்லது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே உதவிகள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது யார் செய்வார்னு தெரியாது, எப்படியோ ஒரு காரியங்கள் நடக்கும். அல்லது இப்படி வைக்கலாம், தேவன் உன்னோடு கூட இருப்பதை அநேக கோணங்களிலே நமக்கு உறுதிப்படுத்துவார். அதை உறுதிப்படுத்துவதை நீங்கள் அறியும்படியாய் ஆத்தும கண்கள் திறந்திருந்தால் தான் தேவன் நம்மோடு கூட இருப்பதை நீங்கள் உணர முடியும். மாம்சத்தில் இருக்கிற மாதிரியே, உலகத்தில் இருக்கிற மாதிரியே, சுய புத்தியில் இருக்கிற மாதிரியே கிறிஸ்துவத்திலையும் இருந்தோம்னா நாம் தேவன் நடத்துதலை அறிய முடியாது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறதையும் அவர் கிரியை செய்கிறதையும் நாம் அறிந்தீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். அநேருக்கு அந்த உணர்வு இல்லை. இயேசுவின் நாம ஏன்னு கேட்டால் வசனமே இருதயத்தில் நிற்கிறது இல்லை. ஏன் நிற்கிறது இல்லைன்னா, அவர் அனுப்பின இயேசுவை நீங்கள் விசுவாசிக்காதனால வசனம் உங்கள் இருதயத்தில் நிற்பதில்லை. ஏன் உங்கள் வாழ்க்கையில் இயேசு நடைமுறை கூட வருகிறதை, கிரியை செய்கிறதை அறிய முடியலைன்னா, நீங்கள் இயேசு செய்த அநேக நன்மைகளுக்கு நன்றியாய் நடக்கலை அல்லது நன்றி சொல்லலைன்னு அர்த்தம். அதனால் நன்றியோடு கூட துதிக்கிற இந்த ஆவிக்குரிய வழிகளிலே நடந்து உலகத்தை ஜெயிப்பதற்காக தான் தேவன் எழுப்புதல் ஊழியங்களில் அநேக ஆலோசனைகளை தந்து நடத்தினார். அதனால் இப்போ இந்த நன்றியோடு கூட பல கோணங்களில் ஆண்டவர் இருக்கிறதை அல்லலுயா பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சொல்லி உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஈசாக்கை ஆபிரகாம் பலியிடணும்னு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஒரு ஆடு நிற்கிறது. அது தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு காரியம்.
யோசேப்பு தன் சகோதரர்களை தேடி அந்த வனாந்தரத்துக்குள்ளே நடந்து போகிறான். என் சகோதரர் எங்கேயாவது இருக்காங்களான்னு தேடிகிட்டே போகிறான். ஒரு வயசாளி வந்து சொல்கிறாரு, உன் சகோதரன் தோத்தானுக்கு போகிறதாக பேசி கொண்டார்கள்னு சொன்ன உடனே தோத்தான் இங்கேயா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அந்த ஆளை காணலை. அது தேவனுடைய கிரியைகள். அல்லேலூயா. வனாந்தரத்தில் அல்லேலூயா இஸ்மவேல் அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன். இஸ்மவேலுக்கு தண்ணி இல்லை. ஆகார் கடந்து அழுறா. அப்போ பக்கத்திலே தண்ணி வருது. ஆண்டவர் சொல்லி கூப்பிட்றாரு, உன் பக்கத்திலே தண்ணி வருது பாரு, நீ தண்ணி தாகத்தில் ஏன் கஷ்டப்படுறான்னு. அந்த தண்ணியை கொண்டு வருது கூட ஆண்டவர் கிரியை என்பதை மனுஷன் நம்ம வாழ்க்கையில் கூட அதிகமான கிரியைகளை தேவன் செய்கிறதை அறிய முடியலை அநேகரால். அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? நடக்கிறதுக்கு முந்தி பாரமாய் நினைக்கிறோம். நடந்து முடிந்து வருவது என் சுய பலத்தினால் நடந்தது என்று நினைக்கிறோம். இது மனுஷ இயல்பு அல்லது பிசாசின் கிரியைகள் ஒன்று. நடப்பதற்கு முன்பாக வரை அது பாரமாக தெரியும். தேவன் ஏதாவது ஒரு கோணத்தில் நடத்தின பிறகு நம்முடைய ஆத்மாவே சொல்லும், தேவன் செய்ததல்ல, இது நான் செய்த காரியங்கள் என்று. அல்லேலூயா. பேதுருவன் அப்படியே காலம் அவன் தலையை அல்லேலூயா எடுக்கணும், வெட்டி கொல்லணும். ஆனால் அவன் உறங்கிட்டு இருக்கான். அவனை எழுப்பி தேவதூதர் 4 வாசல்களை கடந்து தெருவில் கொண்டு போய் விட்டுட்டு போகிறாரு. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியம் தான் அங்கே மறைமுகமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு உங்களோடு கூட இருக்கிறது, உங்களுக்கு கூட நடக்கிறத, உங்களுக்கு ஆலோசனை தருகிறத நீங்கள் அறியக்கூடிய ஆவிக்குரிய பலன் பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். வேத வசனங்கள் எல்லாம் சும்மா வாசிச்சுட்டு போகிறதுக்கு அல்ல, அதில் உள்ளவைகளை நம் வாழ்க்கையில் அனுபவித்து தேவனை மகிமைப்படுத்துவதற்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி பல கோணங்களை சொல்ல முடியும். பல காரியங்களில் தேவன் வந்து அல்லது இடைப்படுகிற காரியங்களை நாம் காணலாம். யோனா தண்ணியில் மிதக்கிறான், ஒரு மீன் வந்து முழுங்கிடுது. கொண்டு போய் அது எங்கே கக்கணுமோ அங்கே கொண்டு போய் கக்குது. இது மீனுக்காகவோ யோனாக்காகவோ எழுதலை, உங்களுக்காகவும் எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. யோனாக்கு செய்தது போல உன் குடும்பத்தில் ஒவ்வொரு காரியங்களுக்கும் தேவன் செய்வாருங்கிறது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யோனாவுக்கு மீனின் மூலமாய் விடுதலை, உங்களுக்கு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் மூலமாய் விடுதலை இருக்கலாம், ஒரு ஆட்டுனால விடுதலை இருக்கலாம், ஒரு நாயினால், ஏதோ ஒரு கோணங்களில் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க தேவன் வல்லவர். அல்லேலூயா. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதே மாதிரி இயேசுநாதர் அல்லேலூயா பழைய ஏற்பாடில் இயேசு பல கோணங்களிலே வெளிப்பட்டார். பல கோணங்களில் வெளிப்பட்டார். அக்கினியிலே நின்று பேசினார், மேகஸ்தம்பமாய் நடத்தினார், கண்மலையில் தண்ணீரை கொடுத்தார். அல்லேலூயா நன்றியோடு இப்படி பல கோணங்களிலே வெளிப்பட்டார். இயேசுநாதர் இயேசு பழைய ஏற்பாடில் பல கோணங்களிலே தான் வரப்போகிறதை முன்னறிவித்தார், தான் பாடுபடுவதை முன்னறிவித்தார், அல்ல பல காரியங்களை வெளிப்படுத்தினார். ஆபிரகாமோடு கூட 5 ராஜாக்கள் யுத்தத்துக்கு வராங்க. இவன் 4 ராஜாவோட போய் கைப்படிந்த 318 பேரோட போய் நின்று அந்த ராஜாக்களை பூரா ஜெயிச்சுட்டு வீட்டில் வந்து இருக்கிறான். அப்போ பார்த்து ஒருத்தர் வர்றாரு, மெல்கி சேதக்கன். அவர் மெல்கி சேதக்கன்னா சமாதான அல்லேலூயா நீதியின் ராஜான்னு பேர், சமாதானத்தின் ராஜான்னு என்று பெயர் அர்த்தம். அவர் வந்து உடனே என்ன சொல்றாரு? அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ராஜாக்கள் எல்லாம் உங்களுடைய கையில் ஒப்பு கொடுத்த தேவனுக்கு, உன்னதமான தேவனுக்கு உமது ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமை அவன் ஆசீர்வாதத்தை அப்பமும் திராட்சை ரசமும் தேவனுடைய மரணத்தை நினைவு கூறுகிற காரியங்கள். அந்த ராஜா அல்லேலூயா இயேசு கிறிஸ்துவுக்கு பிரதிபலிப்பு தான் அந்த ராஜா.
அவன் எந்த நாட்டு ராஜானே தெரியாது, அது எழுதப்படலை. அவங்க அப்பா அம்மா யாருன்னே எழுதப்படலை. நீங்கள் யோபுவை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபுவையோ எல்கானாவையோ நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 5 தலைமுறைகள் எழுதப்பட்டிருக்கும். இன்னார் மவன் இன்னார் மவன் இன்னார் மவன் இன்னார் மவனுக்கு மவன் எழுதியிருக்கும். தாவீதுக்கு 14 தலைமுறைகள் எழுதப்பட்டிருக்கு. 14 தலைமுறைக்கு அப்புறம் உள்ளதை தாவீது 14 தலைமுறையுடைய தகப்பன் பேர்லாம் எழுதப்பட்டு, ஆனால் இந்த மெல்கிசேதேக்குரிய அல்லேலூயா தகப்பன் தாய் கூட எழுதப்படவில்லை. காரணம், அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரதிபலிப்பாய் வந்தார். அவர் ஆபிரகாம் அவருடைய சத்துருக்களை உன் கையில் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவனை மென்மேலும் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன ஆசீர்வதித்தார்? ஆடு மாடுகளை ஆசீர்வதித்தார். அவன் ஏற்கனவே 13வது அதிகாரத்திலே அவன் பெரிய செல்வ சீமானாய் இருந்தான். நான் அடிக்கடி இந்த யாக்கோப்பையும் ஏசாவையும் நினைத்து பார்க்கிறது உண்டு. ஏசா அல்லேலூயா, ஏசா வாங்கினது பூரா இந்த பூமிக்குரிய அசைகிற அசையாத சொத்துக்கள். ஆனால் யாக்கோப்பு ஈசாக்கு யாக்கோப்புக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்னன்னா, வார்த்தை வடிவான அல்லது வடிவத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதத்தை தான் இந்த புதிய ஏற்பாடுகளை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, நான் அந்த ஊழியம் வளருக்கு தக்கன நீங்கள் உலக ஆசீர்வாதத்தையும் பெறணும். நான் எவ்வளவு தூரம் அல்லேலூயா தரித்திரம் நீங்கி உணவுலேருந்து உடுக்கிற உடையிலிருந்து இருக்கிற இடத்திலிருந்து நான் விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுறேனோ அதே மாதிரி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அப்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலைன்னா உங்கள் லைன் தவறாக போகுதுன்னு அர்த்தம். ஒரு ஊழியக்காரன் என்ன ஆசீர்வாதம் ஆச்சு, அவன் தரித்திரத்தில் இருக்கும்போது அவன் ஜெபம் பண்ணி வச்சு விடுதலையாகி அவன் ஆசீர்வதிக்கப்படுது மாதிரி ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அப்போ தான் அவன் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரனாக இருக்கிறான். ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு என் குடும்பத்தில் ஆசீர்வதிங்கன்னு சொன்னால் அவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் உலக ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. மெட்ராஸுக்கு போமா, கேரளாவுக்கு போமான்னா போயிட்டே இருக்கணும். அடுத்தல பெங்களூர் போகணும், அடுத்தல சென்னை. இது விசுவாசத்தின் அடிப்படையில் மாறாது. அல்லேலூயா. நீங்கள் ஆவியில் வளரணும், அல்லேலூயா, விசுவாசத்தில் வளரணும். அதுக்கப்புறம் உண்மைத்தன்மையோடு இருக்கணும், சத்தியத்தில் நடக்கணும், தேவனை விசுவாசிக்கணும். அப்படி உங்களுக்கு வளர்ச்சியாக வேண்டும். அல்லேலூயா. இதுதான் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்கள். இந்த மெல்கிசேதேக்கு அல்லேலூயா முறைமையின்படியே இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். இயேசு செய்த ஊழியங்கள் எல்லாமே இந்த மெல்கிசேதேக்கின் முறைமை அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அது நீங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறேன். எபிரேயரின் புத்தகம் 7வது இப்போ எடுக்கணும், அதில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இயேசு ஊழியம் செய்தார். அதனால் இந்த கடைசி கால இந்த எழுப்புதல் தேசத்தில் நடக்குவதற்கு இந்த மெல்கிசேதேக்கின் ஊழியங்கள் மிகவும் அவசியம். ஐயா என்னை கூப்பிட்டு கேட்டாங்கன்னு, இப்போ மெல்கிசேதேக்கு எப்படி அவன் தாயும் தகப்பனும் இல்லாமல் எங்கேருந்து வந்தான் எங்கே போனான்னு தெரியாமல் அப்படிப்பட்ட அலைகளில் தான் இந்த ஊழியத்தை தேவன் நடத்துகிறான். என்னையா வேதவசனத்தோடு உங்கள் ஊழியத்தை ஒப்பிடுறீங்கன்னு கேட்கலாம். வேதவசனத்தோடு ஒப்பிட தான் நம்ம கிறிஸ்துவனாக இருக்கிறோம். நான் என் வாழ்க்கையை, என்னுடைய செயல்களை, என்னுடைய நோக்கங்களை வேதவசனத்தின் அடிப்படையில் நான் கொண்டு அல்லேலூயா நிர்ணயிக்க தான் நான் வேதத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு எது நடந்தாலும் நான் வேதவசனத்தின்படி நடந்தேன்னா அது வேதவசனத்தின்படி நடக்கும். அல்லேலூயா. நான் வேத வசனத்துக்கு மீறி நடந்தேன்னா வேதவசனத்தில் எழுதியிருக்கிற தண்டனைக்கு உட்படுவேன். நான் என்ன சொன்னேன்? தண்டனை அதில் என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை யாருமே நியாயம் தீர்க்கிறது இல்லை, நான் சொன்ன வார்த்தைகள் உன்னை நியாயம் தீர்க்கும் அப்படின்ட்டார். அல்லேலூயா.
எப்படியா நீங்க மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் அப்படின்னா, தேவன் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் ஜனங்களை ஆசீர்வதிப்பாருங்கிற வேதவசனம் இருக்கோ அதன் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டாதான் நீங்கள் அதில் எழுதியிருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். இல்லை ரெக்கார்டிங் கூட மேலே பார்த்தாலே பேசுகிற மாதிரியே ரெக்கார்டிங் ஆகிருக்கும். நல்லா கவனிக்கணும். இந்த ஊழியத்தின் அல்லலியா இடைகாலில் விதைக்கப்பட்ட விதைக்கு அல்லலியா நான் தான் தகப்பன் தாய் என்று எந்த யாரையும் சாராமல் தான் இந்த ஊழியங்கள் பால்சாலமன்னு சொல்லலாம். அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் இருந்தது அங்கெல்லாம். அதுக்கப்புறம் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய நிலைமை ஆயிட்டு பல சபைகள் வழியாய் பல உபதேசங்கள் வழியாய் பலருக்கு அடிமைப்பட்டு அப்படிதான் ஓட வேண்டியதாக இருந்தது. சமாதானத்தின் தேவன் நீதியின் தேவனாக இருந்தார். நான் நீதியின்படியோ சமாதானம் இல்லாமலே இருந்தோம்னா இவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்க முடியாது. இப்போ வழிகள்லாம் திறக்கப்பட்டிருக்கு. அநேக இடங்களில் தேவன் ராஜ்யத்தை கட்டப்போகிறார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வருவதற்கு பலத்த சத்தத்தோடு தேவன் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். பயபக்தியோடு பாடுகள் பட்டு கீழ்ப்படிந்து அல்லேலூயா இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையை நிறைவேற்றினார். மெல்கிசேதேக் என்னன்னா ஆசாரியன். யாரு? இந்த எழுப்புதல் ஊழியத்தில் சேர்ந்த ஒவ்வொருவரும் ஆசாரியர்கள். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் நம்ம எல்லாருமே ராஜாக்கள். எப்படி ஆசாரியர்கள் என்று சொல்லணும்னா, நீ இப்போ உலகத்தில் இருக்கிற ஆசாரியர், அந்த கிறிஸ்துவ உலகத்தில் இருக்கிற ஆசாரியனை பற்றி சொல்லலை. ஆமென். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவன் தங்கும் ஆலயம். அந்த ஆலயத்தில் சொல்லமாடன் இருக்கிறாரா, இயேசுநாதர் இருக்கிறாரான்னு பார்க்க வேண்டும். இயேசுநாதர் உங்க ஆலயத்தில் வீற்றிருந்தார், ராஜாவாய் வீற்றிருந்தால், அந்த ராஜாவாய் சிங்காசனம் வீற்றிருக்கிற அந்த ஆலயத்தில் மூலஸ்தானத்தில் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருதயத்தின் ஆழத்தில் இயேசுநாதர் இருந்தால் நீங்கள் அவருக்கு தூபம் காட்டுகிற, துதித்து மைமைப்படுத்துகிற ஆசாரியர்கள். அல்லேலூயா. எனக்குள்ள ஆலயம் எனக்கு தான் தெரியும், உங்களுக்குள்ள ஆலயம் உங்களுக்கு தான் தெரியும். அப்போ இந்த தேவனை எத்தனை நாள் துதிக்கணும்? அதுதான் அவருக்கு சுகந்த வாசனை. யாருக்கு சுகந்த வாசனை? எங்க இருக்கிற தேவனுக்கு? அவங்களுக்குள்ள இருக்கிற தேவனுக்கு நீங்க அதை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். ஆசாரியன், ஆசாரி இல்ல, ஆசாரியன். ஆசாரினா தச்சர், ஆசாரியன். அல்லேலூயா. அப்ப எனக்குள்ள இருக்கிற ஆலயத்துக்கு நான் அல்லேலூயா தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி பரிசுத்தமாக இருந்து வேதவசனத்தின்படி நடந்து அவரை காத்து கொள்ளும் போது தேவன் ஒரு அதிகாரத்தை தருகிறார். என்ன தருகிறார்? அந்த அதிகாரம் என்ன தெரியுமா? அல்லேலூயா ராஜாங்கிற அதிகாரத்தை தருகிறார். இது பேதுரு எழுதியிருக்கு, நான் இப்ப எடுக்க விரும்பல. யாருக்கு ராஜான்னா உனக்கு தாங்க. யாருக்கு ராஜான்னா, நீங்க வெளியே போய் நான் ராஜா ராஜான்னு சொன்னா அதெல்லாம் எடுபடாது. பேருனா வச்சுக்கலாம், ராஜான்னு அலெக்ஸ் ராஜான்னு பேர் வச்சுக்கலாம். அலெக்ஸை விட்டுருவாங்க, ராஜாவை மாத்திரம் வச்சிருப்பாங்க. இல்லை, ராஜான்னா நான் தேவனை துதித்து மகிமைப்படுத்தி வசனத்தின்படி நடந்து தேவ பலத்தை பெற்று இந்த உலகத்தை ஆளுகிற சக்தியின் மேலுக்கு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? மனுஷன் மேல கிடையாது, மனுஷனுக்குள்ள இருக்கிற பேய் மேல அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேசத்தின் மேல இல்ல. நீங்க அதுக்காண்டி நாளைக்கு ஸ்டாலின் போய் கீழே இருங்க நான் தான் ராஜான்றாதீங்க. அல்லேலூயா. பிரதமர் போய் நான் தான் ராஜான்னு சொல்லிடக்கூடாது. நம்ம யாருக்கு ராஜானா பிரதமரை ஆளுகிற சக்திக்கு ராஜா. அல்லேலூயா. உலகத்தை ஆளுகிற சக்திகளுக்கு ராஜா, மனுஷரை ஆளுகிற சக்திகளுக்கு ராஜா. யார் ராஜானா என்னுடைய அதிகாரத்துக்கு அது கீழ்பட்டிருக்கும். சகல அதிகாரமும் யாருக்கு இருக்கு? அது தேவனுக்கு கொடுக்கப்பட்டது, அது நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் பிசாசை என்ன செய்வீர்கள்? துரத்துவீர்கள்.
கூப்பிடுவீர்களா? பிசாசை துரத்துவீர்கள். இதெல்லாம் அதிகாரம். பிசாசு மேல என்ன தந்திருக்காரு? என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவீர்கள். இது பிசாசின் மேலே தந்த அதிகாரம். பிசாசின் மேலே தந்த அதிகாரம்னா அவனுக்குரிய எல்லா ஆளுகை மேலும் நமக்கு என்ன இருக்கு? அதிகாரம். அவன் எங்கெல்லாம் ஆளுதான்? உலகம் முழுவதும் ஆளுறான். அப்போ உலகம் முழுவதும் இருக்கிற அவன் ஆளுகை மேலெல்லாம் என்ன இருக்கு? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நான் யாரு? ராஜா. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? பரவாயில்ல. நான் ஒரு ஆசாரியன், நான் ராஜா. இதுதான் மெல்கிசேதேக்கின் அல்லேலூயா அஸ்திபாரம். நம்ம ஒவ்வொரு ஆளும் பாவம் செய்யும்போது போய் ஆண்டவரே இந்த அவங்களை மீட்டெடுக்குவதற்காக, ஐயா இவன் குடிகாரனா இருக்கிறான், தேசத்தில் பிராந்தி கடை இருக்கு, இதை அடைக்கணும்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுறோம். அல்லேலூயா. அதே வேலையை தான் யார் பண்ணிக்கிட்டு இருக்கா? இயேசுநாதர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யார் பண்ணிட்டு இருக்கா? எங்க பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார்ந்து பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. கர்த்தாவே இவன் குடிகாரனா இருக்கிறான், இவன் வெளியே சோத்திரம் போட்டு தான் உள்ள பயங்கர அழுக்கு வச்சுட்டு இருக்கான், இவன் இப்படி ஒருத்தருடைய தன்மைகளை குறித்து பிதாவினிடத்திலே பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அவனுடைய சட்டத்தின்படி நீதியின்படி அவன் காலம் முடிஞ்சு போச்சு, அல்லது இவனுக்கு இந்த உபத்திரவத்தை கொடுக்கணும், இவன் இந்த தப்பு பண்ணியிருக்கான், அந்த உபத்திரவத்தை கொடுக்கணும்னு பிதா சொல்லுகிறான். யார் சொல்றா? உடனே இவர் பரிந்து பேசுகிற தேவன் சொல்றாரு, எப்பா அங்கே பொறுங்க, அந்த தப்பு பண்ணுறான்ல அதுக்கு உண்டான தண்டனையை நான் ஏற்கனவே என்ன செஞ்சுட்டேன்? சிலுவையில் சுமந்துட்டேன், அவனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் என்ன செய்வோம்? டைம் கொடுப்போம்னு சொல்லி தான் இதுதான் பரிந்து பேசுகிறான். நமக்கா எங்கே பரிந்து பேசுகிறார்? பிதாவின் இடத்துல. வாசிப்போம் 1வது வசனம். நோக்கி ஆமென் ஆமென் ஆமென். வலது பார்சத்தில் கர்த்தர் தன் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரை நீர் என் வலது பட்சத்தில் கொஞ்ச நேரம் உட்காருமே ஆண்டவரை. கொஞ்ச நேரம்னா எவ்வளவு நேரம்? உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் விடுவிக்கப்படும் வரை என்ன செய்யணும்? பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கு தான் ஒரு நாள் 24 மணி நேரம், அவருக்கு ஒரு வருஷம் நேற்று கழிந்த நாள் மாதிரி போகுதும். ஆமென். அவர் பாதப்படியை போடும் வரை பல வருஷத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறார். எதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்காரு? இன்னைக்கு மனம் திரும்பி என்னைய போல மாறிடுவான், இன்னைக்கு அவன் குணத்தை மாற்றிக்கிடுவான், இன்னைக்கு நம்ம போல மாறிடுவான்னு அவர் பரிந்து பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இது யாருடைய முறைமை? மெல்கிசேதேக்கின் முறைமை. அல்லேலூயா. நம்ம அதே காரியத்தை, ஏன்ட்ட 1000 பாவம் இருக்கு, ஆனால் எனக்கு கீழே அதிகமாக பாவம் செய்கிறவனை நோக்கி நான் ஜெபம் பண்ணுறேன். யார்கிட்ட? ஆண்டவரே என் சொந்தக்காரங்களாம் அங்கே விக்கிரகத்தை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆண்டவரே, நான் ஒரு பக்கம் விக்கிரகத்தை கும்பிட்டுட்டு இருக்கேன், நான் மறைமுகமாக விக்கிரகத்தை கும்பிட்டுட்டு இருக்கேன். ஆனால் நம்ம விக்கிரகம்னா நேரம் விக்கிரகத்துக்கு முன்னால் போய் நிற்கல. ஆமாம் ஆமாம், வரங்கும் போதே அலெக்ஸ்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கேன். நீ சத்தம் போடல. அப்போ அது என்னது? விக்கிரகம். இப்படி நான் விக்கிரகத்தை வச்சுட்டு இருக்கவன் இன்னொரு ஆள் விக்கிரகத்தை கும்பிடுறவங்களுக்காக என்ன செய்கிறேன்? ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே நான் பரிந்து பேசுகிறேன். நான் யாரு? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? ஊழியம் செய்கிறேன். ஆனால் இயேசுநாதர்கிட்ட பாவம் கிடையாது, ஆனால் என்கிட்ட பாவம் இருக்கு. ஆனால் நான் பரிந்து பேசுகிறேன். யாருக்கோ ஒரு ஆளுக்கு காய்ச்சலியா, இது எதுக்கு? தாவீது யாரோ நான் யாரோ? எங்கள் அப்பாவை தெரியுமா? எங்கள் அம்மாவை தெரியுமா? அப்போ நாங்கள் நம்ம 2 பேருடைய அண்ணன் தம்பி ஆகணும். ஆமாம், நீங்கள் எல்லாம் யாரோ எங்கேயோ பிறந்திருக்கீங்க, ஆனால் நம்ம எப்படி ஆயிட்டோம்? சகோதர சகோதரி ஆயிட்டோம். இது என்ன முறைமைகள். அல்லேலூயா. அங்கிருந்து நாங்க இயேசுநாதர் என்ன செய்தாரோ அதே மாதிரி நான் செஞ்சுட்டு இருக்கேன். பரிந்து பேசுகிறேன் தேவனிடத்தில்.
எதுவரை ஆண்டவரே? ஆண்டவரே அல்லேலூயா, நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு. அதை விட வளர்றதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன். அல்லேலூயா, முயற்சி பண்ணுறேன். ஒரு பாவி மனம் திரும்பும்போது அதிக சந்தோஷம் நமக்கு உண்டாகுது. அதே மனம் திரும்பின பரிசுத்தவான் வீழ்ச்சி அடைஞ்சா மனம் பற்றி என்ன செய்யுது? எரிய ஆரம்பிக்கும். என்னம்மா பேசுவார் தெரியுமா பர்னபாஸ் பிரதர்? தெரியுமா உங்களுக்கு பர்னபாஸ் பிரதர்? எங்க ரைட்டு. வசனத்தை சொன்னால் கரெக்டாக அடிப்பார். அதோட பெரிய காரியத்தை பண்ணுவார். முன்னால் உட்காந்துருப்பார், பின்னால் திரும்பி பார்த்துக்கிட்டு பாரு. யாரோ ஒரு ஆள் வரலன்னு அவருக்கு மனம் பற்றி எரியும் பார்க்கணும். அப்படியே திரும்பி பாரு. ஏன்னா ஐயா நேரம் பாருங்க, அங்கே என்ன திரும்பி நீங்கள் சொல்லுங்கண்ணே அப்படின்னு கீழே பின்னால் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்போ அவர் மனம் என்ன செய்யுது? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. அல்லேலூயா. 2வது வசனம் வாசிப்போம். ஆமென். அனுப்புவார். நல்ல காலங்க. அவர் சீயோன் பரலோகத்திலிருந்து நீ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஊழியம் செய்தால் செங்கோலை அனுப்புவார். என்ன கோல்? செங்கோல் என்னது? அதிகாரம். இப்போ உள்ள அல்லேலூயா ராஜாக்கள்கிட்ட கோல் கிடையாது. அப்போ உள்ள ராஜாக்கள்கிட்ட பூரா கோல் உண்டு. நீங்கள் எஸ்தர் படம் பார்த்தீங்களா? எஸ்தரா ரூத்தா? எஸ்தரின் புஸ்தகத்தில் தான் அவன் இந்த கம்பை கோலை நீட்டுவான். அந்த கோல் மேலே அதிகாரம். அவன் அந்த கோலை அவன் தொட்டால் தான் தப்பிச்சா. கோலை நீட்டலைன்னா அவளை தூக்கில் போட்டுன்னு அர்த்தம். அந்த அதிகாரம் அந்த கோலில் இருக்கு. அவன் கோலை நீட்டிட்டான்னா யுத்தம் வந்துடும். அந்த அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? யார் மேலே? பக்கத்து வீட்டுக்காரன் மேலே இல்லை, யார் மேலே? அவனுக்குள்ளே இருக்கிற பிசாசின் மேலே நமக்கு என்ன கொடுத்துருக்கு? அதிகாரம் கொடுத்துருக்க. இது எங்கேருந்து அனுப்புகிறாராம்? சியோன்லேருந்து அனுப்புகிறார். எங்கேருந்து? பரலோகத்திலேருந்து. யாருக்கு அனுப்புகிறாரு? எவ்வளோ படிச்சிருக்கணும்? சோப்பாக இருக்கணுமா? கர்லிங் வச்சுலாம் சோமா பிச்சு இருக்கணுமா? அவன் போட்டுக்கான ஜீன்ஸ் பேண்ட் மாதிரிலாம் போட்டுக்கணுமா? இல்லை. அல்லேலூயா. நீ வெளிப்புறமான தோற்றங்கள் கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், அல்லேலூயா. இந்த நெடுமணங்காலில் நின்று நான் ஜெபம் பண்ணனா உள்ள ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஆமென். தொப்பி போடுகிறதுனாலையோ தாடி வைக்கிறதுனாலையோ பரலோகத்துக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. சரீரத்தின் தோற்றத்துக்கும் பரலோகத்துக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. நான் பயங்கர படிப்பு படிச்சிருக்கேன், பரலோகத்தில் வழி விடுங்கன்னா அங்கே என்ன கிடையாது? அதனால் தேவன் அதிகாரத்தை எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். அவர் செங்கோலை அனுப்புகிறார். அது என்ன செய்யணும்? 2வது வசனம் வாசிக்க, டக்குன்னு வாசிக்க. ஆமென். உம்முடைய சத்துருக்களின் நடுவே அந்த அதிகாரம் ஆளுகை செய்யும். போய் ஜெபம் பண்ணுறோம் ஒரு வீட்டில், பிசாசு பிடிச்சிட்டு இவ்வளோ தட்டி கம்பு எடுத்துவாங்க, பிசாசு விரட்டுவோம். அப்படி இல்லை. அல்லேலூயா. இல்லை சவுக்க கொண்டாங்க, இல்லை இரும்பு கம்பி வச்சு அடிச்சுடுவான், அப்படிலாம் சொல்கிறது இல்லை. அங்கே சொல்கிறாங்க வாரியில் அடிச்சுவா, இந்த பெரம்பு எடுத்து அப்பா பார்க்கணும் டான். ஆமாம், கல்லை தூக்குவாங்க. அண்ணா கல்லை தூக்குன ஆள் தானே. அல்லேலூயா. இங்கே நம்ம பேர் பெரம்பு வச்சுருக்கோம், சத்தம் போட்டோன்னா அடிக்கிறதுக்கு பெரம்பு வச்சுருக்கோம். என்ன பெரம்பு? இயேசுவின் நாமங்கிற பெரம்பு. அந்த பெரம்பை கொண்டு போய் அடிச்சா போதும், பறந்து ஓடிடும். ஆளுகை செய்ய அந்த செங்கோல் இயேசுவின் நாமத்தின். அடுத்த வசனம் என்ன எழுதியிருக்கு? ஆமென். ஆமென். அவர் பெரம்பு செங்கோல் எடுத்து ஆளுகை செய்யும் போது உம்முடைய ஜனங்கள் அலங்காரமுடையவர்களாய் இருப்பார்கள், பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறுவார்கள். அல்லேலூயா. நீங்க இருதயத்தில் என்ன பரிசுத்தம் இருக்கோ அதான் வெளிப்படணும், உங்க வாழ்க்கையில வெளிப்படணும்.
உங்கள் பேச்சில் உள்ள இருதயத்தில் உள்ளது உங்கள் பேச்சில் வெளிப்படணும். இருதயத்தில் உள்ளதும் உங்கள் செயல்களில் வெளிப்படணும். அநேகருடைய தன்மை அப்படி இல்லை. இருதயம் ஒன்று பேச, நடக்கைகள் ஒன்று இருக்குது. நீங்கள் அப்படி அலங்காரமாக இருந்தீங்கன்னா, பரிசுத்த அலங்காரமாக இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அந்த செங்கோல்லாம் தடந்த பிறகு அடுத்தால என்ன எழுதியிருக்கு? ஆமென். எவன ஜனம் உமக்கு பிறக்கும். நான் இந்த வசனத்தை அது யாரு நம்ம இவ்வளோ வாசிக்க சொல்லணும்னு நினச்சேன். ஒரு நாள் வாசிச்சுது எவ்வளோ ஜனம்ங்கிறத. என்ன வாசி தெரியுமா? இளவன ஜனம். அந்த சர்ச்சில் வச்சு யாவும் இருக்கா? எவன ஜனம்னு எழுதிருக்கு. அங்கே வாசிக்கும் போது இளவன ஜனம். காலே பிறகு ரொம்ப நாள் பர்ணபாஸ் இல்லை பர்ணபாஸ் அல்லேலூயா. ரைட்டு. இந்த பனிக்கு ஒப்பான முடிச்சேன். பனிக்கு ஒப்பானன்னா என்ன அர்த்தம்? இவளுக்கு தான் தெரியும். விடிய காலம் போகிறீங்க, புல்லு மேலே விலகான துப்புன மாதிரி விலகான வெள்ளையாக உட்காந்துருந்து பார்த்துருக்கீங்களா? பனி. அந்த பனி கொஞ்சம் வெயில் வந்த பிறகு 5 நிமிஷம் காணாம போயிடும். இதே பனியை நீ 3 மணிக்கு பார்க்க முடியாது. எப்போ பார்க்க முடியுமா? அப்படின்னு 4 மணி 5 மணி ஆகும்போது தான் அந்த பனி வந்து உட்காந்துருக்கும். நீங்கள் இங்கே பார்க்குறதுக்கு ஒரு இங்குன அங்கன. நீங்கள் அந்த அதை காஷ்மீர் அந்த எம்எம்எல்ஏ சைடெலாம் போயிட்டுன்னா மழை மாதிரி பெய்யும். பூவாவளும் கட்டி கட்டியாக விழாது, பூவாவளும். நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனால் போனோம். எங்கே பார்த்துருக்க? அதான் பார்த்துருக்கப்பா. அங்கே போய் பார்த்தாலாம் தெரியும். அல்லேலூயா. அதில் சறுக்கு விளையாண்டுட்டு போகிறோம். அந்த பனி போல் அந்த பனி அவ்வளோ இருக்குல்ல. திடீர்னு இந்த வெயில் அடிக்கலாம், இதே மாதிரி அடிச்சுட்டா என்ன ஆகும்? ஒரு பனி இருக்காது. விடிய காலம் எந்திரிச்சோடனே பெரிய பெரிய புல்டோசர் கொண்டு வந்து ரோட்டு மேலே இருக்கிற பனியெல்லாம் ஓரத்தில் தள்ளுவோம். அப்போ தான் கார் போக முடியும். அவ்வளோ பனிகள் வந்து நிரம்பிடும். ஆனால் அதே பனியை கொஞ்ச நேரம் வெயில் அடிச்சுன்னா அவ்வளோ தண்ணியாக போயிடும். ஆறாக ஓடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த பனியை மாதிரி இளவன ஜனங்கள் இளவன ஜனம் உமக்கு என்ன செய்யுமா? பிறக்கும். ஜோம் பண்ண போகிறோம், பாளையங்கோட்டை போகிறோம். ஏன் அங்கே வா, ஏன் இங்கே வா, எதுவும் அது ஜோம் பண்ணு, இங்கே போய் ஜோம் பண்ணுன்னொன்னே கால் வலிக்கு கை வலிக்கு 6 மணிக்கு வண்டியை பிடிக்கணும், வயிறு வேறு பசி, அப்படி வருது இப்படி வருது. ஆனால் இளவன ஜனங்கள் பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன தெரியுமா? கால் வலியும் தெரியாது. இளவன ஜனம்னா நீங்கள் உள்ளே இருக்கவங்களும் இளவன ஜனம் நினச்சிடாங்க. எவ்வன ஜனங்கள் இல்லையா? கால் வலியும் தெரியாது, கை வலியும் தெரியாது. ஏன் தெரியாதுன்னா சுகம் பண்ணிட்டு இங்கேயே படுத்துக்கிட்டு காமிப்பாங்க. இங்கேயே இருங்க, நீ அந்த வீட்டில் போய் இருங்க. இப்போ வாடகைக்கு வீடு தேடிக்கிட்டாலே தான். ஆனால் இந்த எவ்வளோ ஜனங்கள் பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வீடெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எங்கள் வீட்டில் வந்து இருங்க, உங்கள் வீட்டில் இருந்து இருங்க, காரை அனுப்பட்டாங்கிற மாதிரிலாம் ஆயிரும். அல்லேலூயா. ஒரு வீட்டில் போய் பாளையங்கோட்டில் போய் ஜெபம் பண்ண போனோம். அவர் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போதே கண்ணு தெரியாமல் போயிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பெண்ணை கட்டி அதுக்கப்புறம் 2 பிள்ளைகள் பிறந்து அவர் சிசி சர்ச்சு போகிறாரு. அந்த அம்மா ஏஜிக்கு போகுது. ஐயா உங்கள் இதில் எப்போ சோறு பொங்க சொன்னாலும் நான் சோறு பொங்கி தாரேன், எவ்வளோ சோறு பொங்கினாலும் சோறு பொங்கி கறி வச்சு தாரேன்ட்டு இருக்கான். அந்த வீட்டுக்காரங்க தான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் 2 பிள்ளைகள் கல்யாணம் ஆகிட்டு. அல்லேலூயா. நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் பாரம் அப்போ தான் குறையும். நான் வீடு பார்க்க அலையிறோம், வீடு பார்க்கணும். ஆனால் அதை விட ஊழியங்களை அதிகமாக செஞ்சோம்னா வாசல்கள் திறக்கப்படுறோம். நமக்கு தேவை இந்த பணியை மாற ஒப்பான எவ்வளோ ஜனங்கள் தேவை.
அவங்க தான் எல்லா காரியங்களும் செய்யணும். ஆமென். நம்ம ஒரு இடத்த வாங்கிக்கிட்டு கட்டிடத்தை கட்டிக்கிட்டு நீங்கள் 100 ரூபாய் இல்லை 50 ரூபாய் இல்லை சிமெண்ட்டை வாங்குங்க தகரம், இதெல்லாம் நம்மளால் இன்னுமே செய்ய முடியாது. இல்லையா? இன்னுமே செய்ய முடியாது. நீ செங்கலை வாங்கிட்டு வா, அதுவும் 400 ரூபா சீட்டை நம்மகிட்ட 700 ரூபா வாங்க. 13 சீட்டு 14 சீட்டான்னு நினைக்கிறேன் 200 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். அந்த நேரத்துலேயே நம்மகிட்ட 450 ரூபாய் எவ்வளோ வாங்கிட்டான். 13 சீட்னா என்னாச்சு? அப்போ நம்ம எடுக்கிறதே பிச்சை, எப்படியாவது சர்ச்சை கட்டணும்னுட்டு. உங்க ஆளு தான் உங்க இல்லையா? அது எவ்வளோ வயிற்றுச்சல், இப்போ நினச்சா கூட வயிற்றுச்சலாக இருக்குது. அன்றைக்கி 450 ரூபா கொடுத்துட்டேன். அன்னைக்கு போய் நானும் இவர் தான் போய் கேட்டேன். 200 ரூபா தானே சொன்னான் சீட்டு. இப்போவுமே 200 ரூபான்னா அந்த நேரத்தில் எவ்வளோ இருந்திருக்கும்? அது மார்க்கெட்டுக்குள்ளே போய் கேட்டோம்ல, என்ன முடிக்கியா கேட்டோமா இல்லையா? நான் 200 ரூபா சொல்லலாம், அன்றைக்கே என்கிட்ட 450 ரூபா ஆகிட்டான். அப்போ அந்த 200 ரூபா வாங்கின சீட்டை எவ்வளோ இருந்திருக்கும்? 10-15 வருஷத்துக்கு முந்தி. அல்லேலூயா. இவங்கெல்லாம் எவன ஜனங்கள், எவன ஜனங்கள் இல்லை, எளவன ஜனங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க பிறக்கணும், பணிக்கோப்பாய் பிறக்கக்கூடிய காலம் தான் இது. சிலுவை உபதேசத்துக்குள்ள வந்தவங்க யாருமே தப்ப முடியாது. அது யாராவது ஒரு ஆள் கெட்டு போயிருந்தாங்கன்னா அவன் சரியானபடி பிறக்கலன்னு அர்த்தம், தேவனுக்குள்ள பிறக்கலன்னு அர்த்தம். நீங்கள் தேவனுக்குள்ள பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்று மனம் திரும்பி பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்று திரும்பி இயேசு கிறிஸ்துக்குள்ள பிறந்திருந்தீங்கன்னா இந்த உபதேசத்தை விட்டு நீங்கள் எங்கேயும் போக முடியாது. எங்கே போனாலும் இந்த உபதேசத்தினால அநேகரை விடுதலை ஆக்கிக்கிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. அநேகரை விடுதலை ஆக்கும். புதுமையாக தெரியும், ஒவ்வொரு ஆளுக்கும் புதுமையாக தெரியும். ஒரு 2 பொம்பளையால், ஒரு பொம்பளையால் ஆர்சி, ஒரு பொம்பளையால் ஒரு சிஸ்டர் ஆர்சி, ஒரு சிஸ்டர் வந்து ஹிந்து வந்து முன்னே வந்து உட்காந்துது. அது எந்திக்காமலே உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஐயா எங்களுக்கு காரை பிடிக்கணும், வீட்டுக்கு போகணும், போகலாம் ஐயா அப்படிங்க. இல்லையா? நீ என்னுடைய வார்த்தை இல்லை, சிலுவை உபதேசம் விடுதலை ஆக்கிறோம், இருதயம் சமாதானத்தை கொண்டு வந்துடும். சிலுவை உபதேசம். அல்லேலூயா. இது என்ன மரம? எப்படி மெல்கிசேதேக்கின் மரம? அவன் ரசத்தையும் அப்பத்தையும் கொடுத்தான். நீ அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வீடுகள் தோறும் என்ன செய்யப்பட்டார்கள்? அப்பம் விட்டார்கள். வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள்னா என்ன அர்த்தம்? சிலுவை உபதேசத்தை போதித்தார்கள். அல்லேலூயா. எல்லா வீடுகள்லையும் போய் அப்பம் விட்டார்கள்னா என்ன அர்த்தம்? அப்பத்தை வாங்கிட்டு போய் கர்த்தரோட பந்தியாக நடத்துனாங்க. சிலுவை உபதேசத்தை இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் அப்பமாய் இருந்து சிலுவையில் பிற்கப்பட்டார். அது அவர் இரத்தம் ரசமாய் தருகிறோம், அவர் இரத்தம் உங்களை பரிசுத்தமாக்கும். இது சிலுவை உபதேசம். இது என்ன உபதேசம்? மெல்கிசேதேக்கின் உபதேசம். இதன்படி அநேகர் விடுதலை ஆக்குவாங்க, விடுதலை ஆவார்கள். அல்லேலூயா. கண்கள் திறக்கப்படும் சிலுவை உபதேசத்தின் மூலமாய். அல்லேலூயா. ஆனால் ஒன்று, இதில் இருந்து விலகினாலும் அவங்க தப்பவும் முடியாது. ஏன்னு கேட்டால் எங்கே போனால் செட் ஆகாது. எல்லாம் கண்ணை திறந்து விட்டாச்சு. எப்போ அங்கே வாங்க, அவன் இப்படி பேசுவான், பணம் கொண்டாமா அப்படி இப்படின்னு சொல்லுவான், எல்லாத்தையும் சொல்லி விட்டாச்சு. இனிமேல் ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவன் மேலேருந்து பேசும்போது எப்படி தெரியுமா? போகும்போது ஆளுக்கு ஒரு கவர் வாங்கிட்டு போங்க, கவரில் நாளைக்கு 1000 ரூபா வச்சு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டான்னு சொல்லுவோம். இவர் அங்கே சொன்னார் இல்லை, அங்கே சொன்னார், அதே மாதிரி சொல்கிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி ஆகும். அல்லேலூயா. இதுதான் காரியம். விலகுனாலும் தப்பிக்க முடியாது. ஆனால் முன்னே ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பலன் கூடிக்கிட்டே இருக்கும். அசுர பலன் உண்டாகும். அநேகரை மீட்டெடுப்பீர்கள். அநேகர் சாப பிடியிலிருந்து நீங்கள் மீட்டெடுப்பீர்கள். சிலுவை உபதேசத்தின் வழியாக தான் தேசத்தில் எழுப்புதல் உண்டாக போகிறது. அதுவே மெல்கிசேதேக்கின் உபதேசம். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.